ப்ரோ பாடி பில்டிங் மென்சிசிக்கு நீங்கள் எது எடுத்தாலும் மந்த்லி 1 lakh வரைக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு செலவாகும் ஓகே, பட் அவங்க யூஸ் பண்ணுற மெடிசனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பிராண்டும் ஒரு ரேட்டில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா பல்கிங்கோட கட்டிங்கில் வந்து அதிகமான செலவாகும். யார் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் 10 lakhs வரைக்கும் செலவு பண்ணேங்கிறது கம்மி. நான் மந்த்லி 30,000 அப்படின்னு பண்ணால் 1 yearக்கே உங்களுக்கு வந்து 3 lakhs பக்கம் ஆயிடுச்சு. அப்போ 3 yearsக்கு வச்சு நான் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பண்ணிருக்கேன். ஆனால் நான் கண்டினியூஸாக பண்ணல. அதில் இன்ஜுரி இருக்கும். இது போக எனக்கு நிறைய விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இண்டிபெண்டன்ட் சாங் அந்த மாதிரி பண்ணுறனால நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நான் அங்கே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரோ வாங்கிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போன ஸ்பான்சர்ஷிப் வரும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஹை ஃபாலோஸ் வச்சிருக்கும், அப்போ தான் உங்களுக்கு அதிகமான இது வரும். பட் எத்தனை நாள் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ண முடியும்? கீழே இருக்கிறவங்க மேலே போனால், ஆனால் மேலே இருக்கிறவங்க கீழே வர முடியாது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் வரும். கடைசியில் ப்ரெசென்ட்ல இருக்கிறவங்க இப்போ எப்படி உடம்பு வச்சிருக்கோ அதை பற்றி தானே பேசுவாங்க. இன்னைக்கு வர சின்ன பசங்க நாளைக்கு பெருசாகும் போது அவர் பழைய ஆளு அப்படிம்பாங்க நம்ம உடம்பு இறங்கினதுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் முன்னாடியே தெரியுங்கிறதுனால நான் பெருசாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் நான் பண்ணியிருக்கேன் 2019 அது பண்ணணும் அப்படின்னு கோல் வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அதை ரீச் பண்ணியிருப்பேன். இன்னைக்கும் எனக்கு அந்த கோல் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கிட்ட மணி செலவு பண்ணி நான் பண்ண வேண்டிய விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம் இருக்குது. பட் எல்லாரும் நிறைய பேர் வந்து ஆசைக்காக பண்ணுறாங்க, பண்ணிட்டு பாதிரியே போயிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் செலவு பண்ண முடியாதுன்னு. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஃபீல்டு. நான் சொல்கிறது 1 lakhங்கிறது கம்மி, பட் அதுக்கு மேலேயும் ஆகும். ஸோ நான் இப்போ வரைக்கும் ஒரு 30,000 பண்ணிட்டு இருக்கேன். பட் எவ்வளோ நாள் நான் பண்ணுவேன்னு தெரியல. பண்ண முடியாது. ஒரு பீரியடுக்கு அப்புறம் நம்ம நிற்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? ஸோ அதுதான் விஷயமே. நீங்கள் வந்து ஆனபாலிக் எல்லாம் படிச்சுட்டு நான் வந்து எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணுறேன்னா அவனே கஷ்டப்பட்டு தான் உடம்பு ரெடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ அந்த இடத்துல மறுபடியும் நம்ம போய் பிடி சார்ஜஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கே மனசு வராது. ஸோ நீங்கள் கோச்சாக இருந்தாலும் பெருசாக சம்பாதிக்க முடியாது. எப்படி பாடி பில்டிங் கோச்சாக இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது. ஸோ எண்டாவதுலேயே இது வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்குங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஹை ஃபாலோஸ் வச்சா தப்பிச்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது.